ராமநாதபுரத்தில் பெய்த தொடர் கனமழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வீரகுமரன். இது தொடர்பாக விவசாயிகள் என்ன தெரிவிக்கின்றனர்? விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்கும் நிலை இருக்கிறதா? சிவரஞ்சி வளிமண்டல சுழற்சி காரணமாக கடந்த 2 நாட்களாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இடங்களில் அதி கனமழையானது பெய்தது. இதில் வரலாறு காணாத அளவிற்கு ராமேஸ்வரத்திற்கு மட்டும் 41 சென்டிமீட்டர் கனமழை பெய்தது. அதே போன்று ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 15 சென்டிமீட்டர் மழை பெய்திருந்தது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய ரெகுநாதபுரம், வண்ணாங்குண்டு, பத்திரத்தளவை உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டிருந்தன. இந்த அதிகனமழையின் காரணமாக அப்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழுகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. அதாவது நேற்று முன்தினம் பெய்த கனமழையின் காரணமாக, அதாவது கடந்த 2 நாட்கள் முன்னாக பெய்த கனமழையின் காரணமாக நீரில் மூழ்கிய பயிர்கள் அனைத்தும் வாய்க்கால்கள் வெட்டப்பட்டு நீர்கள் வெளியேற்றப்பட்டன. இந்நிலையில் நேற்றும் பெய்த கனமழையினால் அந்த நீரானது வெளியேற்றுவதற்கு மிகவும் சிரமமான நிலையில் மீண்டும் நீரில் மூழ்கிய அந்த அனைத்து பயிர்களும் சுமார் 100 ஏக்கர் மேற்பட்ட பயிர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் தற்போது அது தண்ணீர் வடியாத நிலை உள்ளது. மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், நீரை வெளியேற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமரன்.